1, 2, 3, 4 வசனங்களை நாம் வாசித்து ஆமென் என்ற அந்த வசனங்களை சுதந்திரித்துக் கொண்டு கர்த்தர் மூலமாக நம்மோடு பேசுகிற வசனங்களை நாம் கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏசாயா 26 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் எடுத்துக்கொண்டீங்களா? சத்தமா நம்ம சொல்லுவோமா, வாசிப்போமா? அக்காலத்திலே யூதேயாவில் பாடப்படும் பாடாவது ஏற்படுத்துவார். சத்தியத்தை மேற்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசலை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கட்டளையாய் இருக்கிறார். 3வது வசனத்தை மாத்திரம் வாசித்து கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லி அந்த வசனத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். கைகளை வைத்து என்ன ஒரே குரலில் சொல்லுமா? ஆமென். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின் மூலமா கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும்படி உம்மை அழைக்கிறோம். ஆண்டவரே, அநேக நாட்கள் இந்த வசனத்தை நாங்கள் வாசித்து தியானிச்சிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரை நீர் இதன் மூலமாக கொடுக்க போகிற வித்தியாசமான இன்றையின் காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில கூட கர்த்தர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து அவரை துதிக்கும்படி அவர் ஆராதிக்கும்படி தந்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் இந்த 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. நல்ல வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காருல. நிறைய நாள் இதை வாக்குத்தத்தமா நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நினைச்சது உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. இன்னைக்கு எதை தேடி நம்ம ஓடுறோம்? எதை தேடி ஓடுறோம்? அல்ல, இங்க சமாதானம் கிடைக்காதா, இங்க சமாதானம் கிடைக்காதா, அங்க சந்தோஷம் கிடைக்காதா, இப்படி சொல்லி என்ன செய்யறோம்? ஓடிக்கொண்டே இருக்கு. ஒரு நதி ஓடுறது போல ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, we cannot take bath twice in a flowing river. அப்படின்னா ஓடிக்கொண்டு ஆண்ல குளிக்கலாம், ஆனா நினைச்ச முடியாது. நீங்க குளிச்ச தண்ணியிலேயே மலிபடி நினைச்ச முடியாது, குளிக்க முடியாது. ஓடிக்கொண்டே தான் இருக்கணும். குளிக்க நிச்சயம் இந்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கணும். அது போல நினைச்சிடும் சமாதானத்தின் நதிகள் அப்படின்னு ஆண்டவர் வசனம் சொல்றாரு. இதை தேடி நினைச்சிடும் ஓடிட்டே இருக்கிறோமே தவிர உண்மையான சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற தேவனுடைய சமத்துல அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையை பற்றி கொண்டு நடப்பதற்கு நமக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, நேரம் இல்லை. ஆனா என்ன செய்யறோம்? அதை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, இது எவ்வளவு சிம்பிளா இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க, இது எவ்வளவு சிம்பிளா இருக்கு. காசு கொடுக்கிறோமா, பணம் கொடுக்கிறோமா, பொருள் கொடுக்கிறோமா, ஏதாவது நம்ம கொடுக்கிறோமான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நம்ம கொடுக்கறது இல்லை. எதையும் நம்ம என்ன கொடுக்கறது இல்லை. ஆனா எப்படி கிடைக்குது? இலவசமாய் நமக்கு அதை செய்து கொடுக்கப்படுது. இலவசமாய் நம்ம அதை பெற்றுக்கொள்கிறோம். நீங்க இப்ப பாருங்க, சிலர் ஓடுவாங்க, சமாதானம் டென்ஷன் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னோடனே அவங்க எதை தேடி ஓடுவாங்க? ஏதாவது ஒரு போதை வஸ்து அதை தேடி ஓடுவாங்க. ஏன் அப்படின்னா செம்மையா இருக்கிற மூளை எப்படி இருக்கக்கூடாது? செம்மையா இருக்கக்கூடாது. இல்ல, ஸ்டெடியா இருக்கிற மைண்ட் எப்படி இருக்கக்கூடாது? அது மயக்க நிலைமையில போயிடும். ஏன்னா ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணா உங்க சுய நினைவுல வச்சு உங்களை ஆபரேட் பண்ண முடியுமா? இல்ல, முடியாது. அவர் என்ன செய்வாரு? உங்களுக்கு ஒரு மயக்க மருந்தை கொடுத்து உங்களை மயக்க நிலைமையில வச்சுக்கிட்டு அப்புறம் தான் ஆபரேஷனை அவர் செய்வார். ஏன்னா வலி தெரியக்கூடாது அப்படின்னு. இப்ப சாத்தான இதே போலதான்
நமக்கு என்ன செய்வான், நம்ம வழி தெரியாம இருக்கிறதுக்கு வேதனையுள்ள காரியங்களை கொண்டு போய் என்ன பண்ணுவான். இந்த மயக்க மருந்து கொடுக்கறது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? எத்தனை பேர் மயக்க மருந்து கொடுத்து போயிருக்கீங்க? நீ எத்தனை தடவை போன? ஊசி போடலையா உனக்கு? உனக்கு மயக்க மருந்து கொடுத்தாங்க, பின்னால மயக்க மருந்து கொடுத்தாங்க, அந்த அம்மாவுக்கு மயக்க மருந்து கொடுத்தாங்க, உனக்கு மயக்க மருந்து கொடுத்தாங்களா? இல்லையா? இப்போ மயக்க மருந்து கொடுத்தா அதோடைய சைடு எஃபெக்ட், அதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட், முதுகுல ஒரு ஊசி போடுவாங்க, அதோட முதுகு முடிச்சு, அதோட முதுகுல உள்ள பலம் என்னாச்சு, இது முடிஞ்சு போச்சு இல்லை? இப்போ அப்படிதான் சத்துரு என்ன செய்வான், நமக்கு வேண்டாத காரியங்களை கொண்டு வந்து நம்மளே என்ன செய்வான். இந்த சந்தோஷம் எங்க இருக்கு, சமாதானம் எங்க இருக்கு, கொஞ்ச நேரம் என் மூளை வேலை செய்யாம இருக்கட்டுமே அப்படி போய் டாஸ்மார்க் கடையில் பயணிச்சிருது, சாராயத்தை வாங்கி குடிச்ச உடனே அது மண்டையை அப்படி குழப்பம் கொஞ்ச நேரம் இல்ல. நம்ம மண்டை சுய புத்தியில நம்ம இல்லாதபடி நம்முடைய புத்தி சாத்தானுடைய கையில கொடுத்து அவனுடைய வழிக்கு நம்ம என்ன செய்வோம், போக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்ப ஏன் அப்படின்னா ஆண்டவர் மேலுள்ள உறுதியான ஒரு நம்பிக்கை. நிறைய காரணம் பாத்தீங்கன்னா இந்த திருமண காரியங்கள் நிறைய பார்க்கலாம், கிறிஸ்தவ திருமணத்தில் நிறைய பார்க்கலாம். அங்க என்ன சொல்லுவாங்க, கல்யாண வீட்டுல இந்த தாலி கட்டும் போது என்ன சொல்லி தாலி கட்டினீங்க, உறுதியான நம்பிக்கைக்கும் அப்படி சொல்லி அப்படி தாலியை கட்டுறதுக்கு முன்ன கணவனும் புருஷன் 2 பேரும் சேர்ந்து சொல்லுவாங்க, நாங்க உறுதியான நம்பிக்கையை ஒருவர் மேல் வைக்கிறோம். ஒரு 6 மாசம் கழிச்ச உடனே அந்த உறுதி எங்க போச்சு, உரியில கட்டி தொங்க போறாங்க. உறுதிய உரியில கட்டி எங்க போவாங்க, கோர்ட்ல போய் நிற்கும், நீதிபதி முன்னால போய் நிற்பாங்க. இந்த புருஷன் எனக்கு வேண்டாம், இந்த பொண்டாட்டி எனக்கு வேண்டாம், ஆனா ஆண்டவருக்கு முன்னால் என்ன கொடுத்திருப்பாங்க, உறுதியான நம்பிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வெறும் வாயில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தவிர உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரல. இன்னைக்கு ஏன் இன்னைக்கு ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில தேவன் மேல் உள்ள உறுதியான ஒரு நம்பிக்கை, உறுதியான ஒரு பற்றுதல் நம்ம மேலே நம்மகிட்ட இல்லை. நடந்தா பார்க்கலாம், நடக்கலன்னா வேற வழி பார்ப்போம், இப்படி பார்ப்போம், அப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம். இல்ல கடைசி டாக்டர் சொல்லுவார், இனிமே ஒன்னும் வழி இல்லை, இனி மருந்தெல்லாம் வேலை செய்யாது, இனி வழி இல்லை. உடனே மோகன் சிலாசர் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணலாமா, நம்பிக்கையின் வாசல் பாஸ்டர் ஓடி போலாமா, இல்ல அங்க போலாமா, இங்க போலாமான்னு சொல்லி என்ன செய்வோம், அப்பதான் ஓடி போக முயற்சி செய்வோம். ஏன்னா இது முதலாவது இதை செய்திருந்தா இந்த பாடுகள் உபத்திரவங்கள் நமக்கு இல்லை. ஏன்னா அவர் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. யார் மேல இல்லை, அவர் மேல நம்பிக்கை இல்லை. இப்ப நிறைய பேர் எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நம்ம என்ன செய்யறோம், முழுகி கர்த்தருக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். இந்த ஞானஸ்நானம் என்ன சொல்லுது, ஞானஸ்நானம் இனி நான் அல்ல, நான் செத்து போனேன். ஏன்னா தட்டிக்குள்ள போட்டு முக்குறோம். எப்படி, இந்த ஞானஸ்நானத்துக்கு அடையாளம் மரித்து வாழ்கிற இயேசு என்னோட உயிர் தெழுகிறார், அவர் எனக்குள்ள வாழ்கிறார், அவரே எனக்கு எல்லாம் அப்படி சொல்லி நினைச்சிடும். ஞானஸ்நானத்துல அவரோட உடன்படிக்கை செய்யும். இன்னைக்கு அந்த உடன்படிக்கை எப்படியா போச்சு, எப்படியா போச்சு, பேஷனா போச்சு. இல்ல சிஎஸ்ஐ கோயிலையும் கொடுக்குறாங்க, ஏஜிலையும் கொடுக்குறாங்க, ஐபிஏலையும் கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலையும் என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க. ஆனா என்ன இல்லை, நம்பிக்கையற்ற நாங்க இந்த சபையில் அங்கமா இருக்கணும். இப்ப சொல்லுவாங்க, பாஸ் சொல்லுவாங்க, இந்த சபையில உனக்கு ராபோஜனம் வேணுமான்னா நீ என்ன செய்யணும், இங்க நீ முழுகி ஞானஸ்நானம் எடுத்தாதான் உனக்கு இந்த சபையில ஞானஸ்நானம் ஐக்கிய பந்தியில உனக்கு கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டேன். பைபிள்ல எங்கேயாவது அப்படி இருக்கா, பைபிள்ல எங்கேயாவது கர்த்தருடைய ஐக்கிய பந்தியை பத்தி நீ ஞானஸ்நானம் எடுத்தாதான் உனக்கு ஐக்கிய பந்தி, இந்த சபையில் அங்கமா இருந்தாதான் உனக்கு ஐக்கிய பந்தி எங்கேயாவது இருக்கா? இல்ல. அவர் தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சபையின் சரீரம் அல்ல, பாஸ்டர் சரீரம் அல்ல. யார் சரீரம்? குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை ஒப்பிட்டு கொடுக்கிறார். என்னுடைய சரீரம், என்னுடைய சரீரம், என்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும்
நீ புசித்து பானம் பண்ணுவாயானால் உனக்குள் நித்திய ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவன் எதை கொண்டு வரும் என்றால் ஒரு உறுதியான பற்றுதல், ஒரு உறுதியான நம்பிக்கையே தேவன் மேல் கொண்டு வரும். ஏன் அப்படின்னா அந்த ஜீன் நமக்குள்ள இருக்கிற இந்த தாய் தகப்பனுடைய ஜீன் மாறி இந்த தேவனுடைய ஜீனாக நம்முடைய சரீரம் மாறும், ஆவி ஆத்மா மாறும்போது நம்ம என்ன செய்றோம்? தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படும். இதை நம்ம உணர்ந்து கொண்டா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், இனி நான் அல்ல, யாரு? எனக்குள்ள வாழ்கிற இயேசு கிறிஸ்துவே என்னை நடத்துகிறார், எனக்குள்ள வாசமாயிருக்கிறார். ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை, உறுதியான ஒரு விசுவாசம் நமக்குள்ள இல்லைன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலிருந்து எதை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏதோ தூக்கி போடுறப்ப எந்த கானானிய ஸ்திரீ மாதிரி நம்மளும் போய் கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கெல்லாம் அவ்வளவு உறுதி இல்லப்பா, எனக்கெல்லாம் அவ்வளவு நம்பிக்கை இல்லை, நான் ஒண்ணு கேட்கிறேன் ஆண்டவரே, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆகாரம் கொஞ்சம் கீழே ஒண்ணும் இல்லை, அதை நம்ம பொறுக்கியா நம்ம பொறுக்கியா இல்லையா? நம்ம யாருங்க முதல்ல? நம்ம யாரு? இந்த 1 யோவான் 1 12வது வசனம் மனப்பாடமா பண்ணிடும். எந்த கிறிஸ்தவனும் இந்த வசனத்தை என்ன செய்யணும்? மனப்பாடமா பண்ணி வச்சோம். என்ன சொல்லுது பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் நிறுத்தி, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. 14வது வசனம் கொஞ்சம் வாசிருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும், அந்த வார்த்தை மாமிசமாகி முத வசனம் எல்லாம் படிச்சீங்கன்னா அவர் வார்த்தையா இருக்கிறார், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனத்திலிருந்து வந்தது. அவர் சொல்றார் 14ல, அந்த வார்த்தையானது மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எங்க வாசம் பண்றாரு? எங்கே? நம்ம சொல்லுவோம் இது வெளியே வாசம் பண்ணுங்க, நம்ம என்ன செய்வோம்? நம்ம அவளை பரிசுத்தம் ஆயிடுவோமே, நம்ம அவளை தூய்மை ஆயிடுவோமே, நம்ம அவரை பார்த்துருவோமே, நம்ம அவரை போல ஆயிடுவோமே, நம்ம நம்பிக்கையெல்லாம் அங்க வந்துருமே. இப்ப சாத்தா என்ன செய்வான்? அவர் கொஞ்சம் வெளியே நிக்கட்டும், நான் கொஞ்சம் ஆளுகை செய்கிறேன், அபிசுவாசத்தை கொஞ்சம் நான் விதைக்கிறேன், ஏன்கிட்ட வா நீ, ஏன் நான் சொல்றதை கேளு, இப்படி என்ன செய்வான் பிசாசு? நம்மை சோதிப்பான். அந்த உறுதியான ஒரு நம்பிக்கை, உறுதியான ஒரு காரியம் இல்லாதனால தான் என்ன செய்யறோம்? இப்படி பாருங்க, சிம்பிளா ஒரு காரியம் பாருங்க, ஒரு வீடை கட்டுறீங்க, இல்ல ஒரு போஸ்ட், ஒரு தூணை நாட்டுறீங்க, ஏதோ ஒண்ணு செய்யறீங்க, எப்படி சும்மா நாட்டுவீங்களா? மணலை தோண்டி சும்மா வச்சு தூணு இருக்குது, என் சொந்த தூணு, என் வீடு ஒடிஞ்சு நாட்டுவோமா? இல்ல, மாட்டோம். என்ன செய்வோம்? அப்படி உறுதி தன்மையை நிச்சயப்படுத்துவோம். சிமெண்ட் ஒழுங்கா போட்டிருக்காங்க, மணல் ஒழுங்கா போட்டிருக்கானா, கலவை ஒழுங்கா போட்டிருக்கானா, தண்ணிய போட்டானா, சரியா கலைச்சு ஊத்திருக்கானா, செங்கல் சரிதானா, இதெல்லாம் என்ன செய்யறோம்? நம்ம ஒரு வீட்டை, அழிந்து போகிற ஒரு வீட்டுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்ப்போம்னா அழியாத நித்தியராஜ், அழியாத நித்தியராஜ் எங்க இருக்கு? அப்பா என்ன சொன்னாங்க? நான் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போய் உங்களுக்கான வாசஸ்தலங்களை, வீடு இல்ல, வீடை கட்டுவேன்னு சொல்ல, குடிசை போட்டு தருவேன்னு சொல்ல, நினைச்சார் உங்களுக்கான வாசஸ்தலங்களை நான் அங்க ஆயத்தம் பண்ணுவேன், அந்த ஆயத்தமானவன உங்களை அங்க கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். அவர் யாருங்க? அவர் ஒரு சிருஷ்டிகர் இல்லையா? அவர் ஒரு கட்டடம் கட்டுறவர் இல்ல, அவர் கட்டடத்தை கட்டி நமக்கு கொடுக்கிறவர், வாசஸ்தலத்தை. அப்படின்னா இந்த கட்டடத்துக்கு உண்டான பொருளை யாரு கொடுக்கணும்? இந்த கட்டடம் கட்டுவதற்கான பொருளை யாரு கொடுக்கணும்? நம்ம தான் கொடுக்கணும். செங்கலை நம்ம தான் கொடுக்கணும். இல்லப்பா அந்த ஆஸ்பிரிக்க கொடுக்கிறியா, அதை நீ தான் கொடுக்கணும். இல்ல ஆலோ பிளாக்கு கொடுக்கிறியா, அது நீ தான் கொடுக்கணும். இல்ல வக்கீல வச்சு கட்டுறியா, அது நீ தான் கட்டணும். இல்ல மணலை வச்சு கட்டுறியா, அது நீ தான் கொடுக்கணும். இங்க இருந்து தான் போகணும், பரலோகத்துல இருந்து தான் போகணும். அங்க கல்லு மண்ணெல்லாம் அங்க கிடையாது, சிமெண்ட் எல்லாம் அங்க கிடையாது. இதெல்லாம் எங்க இருந்து சப்ளை பண்ணணும்? இங்க இருந்து சப்ளை. எனக்கு ஒரு வீடு அங்க கட்டப்படுகிறது, அந்த வீட்டுக்கான மெட்டீரியலை நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடு கட்டி முடிக்கும் போது அந்த மெட்டீரியல்லாம் சப்ளை பண்ணி அது அவுட்டோர் இன்டீரியர் எல்லாம் முடிக்கும் போது தான் ஆண்டவர் அந்த வீட்டை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இப்ப கட்டணும், அந்த கட்டணும் அப்படின்னா என்ன செய்யணும்?
அதுக்கான பொருட்களை இங்கிருந்து அனுப்பிக்கிட்டே இருக்கணும், உலகத்துல இருந்து அனுப்பிக்கிட்டே இருக்கணும், இந்த பொருட்களை அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ வாசிங்களா, எபிரேயர் 11:1 நிறுத்தி நிதானமா வாசிங்க. தெரிஞ்ச வசனம் தான் சொல்றேன், இன்னைக்கு எல்லாம் வாசிங்க. நல்ல காமியம். விசுவாசமானது நம்பப்படுதல் உறுதி. அவ்வளவுதான், போதும். விசுவாசமானது நீ நம்புகிறது உறுதி. இப்ப நான் சொன்னேன், செங்கலோ கல்லோ மணலோ நீ பூலோகத்திலிருந்து மேல அனுப்பணும் அப்படின்னு நான் சொன்னா, இந்த வார்த்தை நிச்சயம் நீங்க விசுவாசித்து அதை உறுதியாய் நம்புனீங்கன்னா தான் உங்க வீடு அங்க கட்டப்படும் இல்லையா? ஏன்னா தானே அப்படின்னா, இந்த வக்கீல்ல வீடை கட்டினா என்ன செய்யும்? அது கொரிந்தியர்ல சொல்றாரு, அது சோதிக்கப்படும். கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீ கட்டின வீடு அக்னியினால சோதிக்கப்படும் இல்லையா? அது எரிந்து போனா, வக்கீல்ல கட்டினா என்ன செய்யும்? எரிஞ்சு போகும். எரியாத மெட்டீரியல கட்டினாதான் என்ன செய்யும்? நம்ம வாசத்துல அங்க இருக்கும். இல்லைன்னா செய்யும், காற்றுல பதறடிக்கிற பதற போல அது பார்த்து. அப்படின்னா விசுவாசத்துல ஒரு உறுதி வரும். டைட், ஹோல்ட் டைட். ஆண்டவருடைய கைய பலமா பிடிச்சிட்டு என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அப்பா பார்த்துக்குவாங்க, அப்பா நடத்துவாங்க இல்லையா? ஒரு நல்ல உதாரணம் பாருங்களேன். இந்த ரூத்தை பத்தி நிறைய தியானிச்சிருக்கோம்ல, நிறைய தியானிச்சிருக்கோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த ரூத்து ஏன் அவங்க மாமியாரோட போனோம்? அது ஒரு பீடை, அப்படிதானே? தெரியுதா? நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்றோம், ஒரு பீடை, மாமியார் ஒரு பீடை. ஏன் அப்படின்னா, 2 பிள்ளைகளை பெற்றுட்டு இந்த ஊருக்கு வந்தா, புருஷனோட வந்தா, புருஷன் செத்து போனான். எல்லாம் இந்த பொம்பளையாரு, எல்லாம் யாரால? இந்த நகோமியாரு. இவளால அவன் புருஷன் செத்தான். 2 பிள்ளைகளை கல்யாணம், 2 பையனையும் மகமாரையும் கொண்டு போட்டான். பழியார் மேல, பழியார் மேல. ஒரு சின்ன காரியம் சொல்றேன் பாருங்க, நீங்க யோசனை பண்ணுங்க. இந்த ஏவாளை பத்தி எல்லாரும் குறை சொல்றோம், அப்படிதானே? இந்த ஏவாள் மாத்திரம் இந்த கனியை புசிக்காம இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஏவாளை குறை சொல்றோம் இல்ல? நான் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிந்தனைக்காக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஏவாள் கர்ப்பவதி ஆகுறாங்க. அவங்களுக்கு முதல் குமாரன் காயினை பெறாங்க. எந்த டாக்டர் பக்கத்துல இருந்தாரு? எந்த மருத்துவச்சி பக்கத்துல இருந்தாங்க? யார் இருந்தா? இந்த தொப்புள் கொடிய அறுத்துட்டது யாரு? இவங்களுக்கு வைத்தியம் பண்ணது யாரு? இதெல்லாம் இந்த அம்மா தானே செஞ்சிருக்கணும். தேவன் உதவி பண்ணியிருந்தா கூட இந்த அம்மா தானே செஞ்சிருக்கணும். இன்னைக்கு நம்ம குறை சொல்ற நம்ம முதல் மாசம் கர்ப்பம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உடனே நம்ம முதல் மாசம் எங்க போவோம்? டாக்டர்கிட்ட போய், டாக்டர் டாக்டர் எல்லாம் சரியா இருக்கா பாருங்க. அந்த டாக்டர் அம்மா என்ன செய்வாங்க? கிடைச்சி நமக்கு ஒரு நல்ல மீன் கிடைச்சி நல்ல கறந்துடலாம். 15 நாள் கழிச்சு வா, 1 மாசம் கழிச்சு வா, ஸ்கேன் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும். கடைசியில் சொல்லுவாங்க, இது நார்மல் ஆகாது, சிசரியன் தான் போடணும், நீ இத்தனை காசு செலவணும், இந்த டாக்டர்கிட்ட போனோம். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஏன் அந்த அம்மாவுக்கு இருந்த விசுவாசம் நமக்கு இன்னைக்கு இல்லை. எபிரேயர் ஸ்திரீகளுக்கு இருந்த விசுவாசம், நம்பிக்கை நமக்கு இல்லை. அதனால என்ன செய்யறோம்? பலம் இல்லாதவர்களா இருக்கிறதுனால நமக்கு இன்னைக்கு டாக்டரையும் தேடி அவனையும் தேடி நம்ம ஓடுறோம். இந்த ரூத்தை பாருங்க, பீடையான மாமியார், ராசி இல்லாத மாமியார், இவ கூட போனா நமக்கு என்ன கிடைக்கும்? புரியுதா? இவ கூட போனா என்ன கிடைக்கும்? ஏன் இவ கூட போனேன் நான்? ஏன் இவளை நம்பி போனேன் நான்? இங்க எங்க அப்பா இருக்காரு, அம்மா இருக்காரு, சுகமான வாழ்க்கை இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்குது. இந்த பீடை கூட போய், இந்த பீடை கூட நானும் பீடையா போகணுமா? புரியுதா? புரியுதா? ஏன் போனாங்க? ஏன் போனாங்க? ஒன்னே ஒண்ணு பார்த்தாங்க. இந்த அம்மா தினம் காலையில இருந்து ஜெபம் பண்ண பார்த்தாங்க. இந்த அம்மா இத்தனை சூழ்நிலையிலும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. இவ்வளவு சூழ்நிலை வந்து தூக்கு போட்டு சாகாம இன்னும் உயிரோடு இருக்கிறாங்கன்னு பார்த்தாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தாங்க. அப்ப யோசனை பண்ணாங்க, என்ன பண்ணாங்க? இந்த அம்மா கும்பிடுற தெய்வம் யாரோ பெரிய ஆளு போல இருக்கு, இந்த கடவுளை நம்மளும் உறுதியா படிச்சுக்கிட்டா நமக்கும் தூக்கு கயிறு வராது, நமக்கு ஒரு நல்ல காலம் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. அப்ப என்ன உறுதியா பிடிச்சிட்டாங்க. ஐயா நீ பீட, நீ எப்படி உலகம் சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன்? நீ உறுதியாய் பிடிச்சிட்டு நான் வருவேன். அல்லேலூயா. ஆண்டு கைவிட்டாரா?
கைவிட்டாரா? இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் பேச சொல்றாரு, நான் பேசுறேன், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கா? ஒரு விசுவாசம் இருக்கா? என்னை உண்டாக்குனவர், என்னை உருவாக்குனவர், என் தாயின் வயிற்றில் வேறு பிரித்தெடுத்தவர் அவர் பார்த்துக் கொள்வாரே அப்படிங்கிற விசுவாசம் இருக்கா? அந்த நம்பிக்கை நமக்கு இல்ல. இதனாலதான் நம்ம ஓடுறோம், அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம், அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கடுகான விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா போன்னு சொல்லல. உங்க சரீரத்துல ஒரு வியாதி வந்துருச்சுல, ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? ஏன் ட்ரை பண்ண? ஆண்டவரே 3 நாள் உங்க சமூகத்தில் அமர்ந்து இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் ஆண்டவரே. 3 நாள் உங்க சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறேன், இந்த வியாதி என்னை விட்டு போகணும். நான் ஜெபம் பண்ணுவேன், நான் உங்க பிள்ளை, இந்த அதிகாரத்தை கொடுக்கிறீல்ல, நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த வியாதி என்னை விட்டு நீங்கணும். போகுமா போகாதா? போகுமா போகாதா? கண்டிப்பா போவோம். ஏன் போகல? இந்த உறுதியான ஒரு விசுவாசம், உறுதியான ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் அந்த பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி எசபேலுக்கு பயந்துட்டு ஓடுறாரு. இந்த வனாந்தரத்திலிருந்து உட்கார்ந்து, போதும் ஆண்டவரே, இவ்வளவு ஊழியம் செஞ்சது போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்றதுக்கு மேல நான் இல்லை, என் பிதாக்களை காட்டில நல்லவங்க சொல்லி அங்க ஒரு முடிவு பண்றாரு. இப்ப ஆண்டவர் பாக்குறாரு இல்லையா, சரி நீ நல்ல ஓட்டம் ஓடினா பரவாயில்ல, என் கூட இல்லைங்க. பெரிய மிராசுதார் 12 ஏர்மாடுகளை ஓட்டு நினைச்சாரு, தன்னுடைய நிலத்தை உழுதுகிட்டு இருக்கார். பெரிய பணக்காரர் இல்ல, அவர்கிட்ட போய் ஒரு ஷால்வை போட்டு ஆண்டவர் ஊழியத்தை கூப்பிட்டான்னு என்ன செய்யறாரு? என்ன செஞ்சாரு? உடனே அந்த மாடையும் அந்த ஏர் கலப்பை எல்லாத்தையும் எடுத்து உடைச்சி அதுல சோறு பங்கி அந்த மாட்டை அடிச்சு அதுல இறைச்சி ஆக்கி அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் கொடுத்து, டாடா பை பை, இனி நான் வரமாட்டேன், இனி இந்த வேலைக்கு நான் வரமாட்டேன், நான் எங்க போறேன்? உறுதியாய் பற்றி கொண்டேன், நான் ஒருவரை உறுதியாய் பிடித்து கொண்டேன், அவர் பின்னால் நான் போறேன். இல்லையா? காரியம் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? எலிசா செய்ததை காட்டிலும் இரட்டிப்பான காரியங்களை எலிசா மூலமாக தேவன். அல்லேலூயா. ஏன்? உறுதியான ஒரு நம்பிக்கை, உறுதியான ஒரு பற்றுதல். இல்ல இன்னைக்கு நம்மகிட்ட இருந்தா ஏன் ஆண்டவரை செய்ய மாட்டாரு? ஏன் அந்த சமாத்தை செய்ய மாட்டாரு? ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்க, சிக்லாக்ல தாவீது இருக்கிறான். காத்து தேசத்துல சவுலுக்கு பயந்துட்டு போய் அந்த பெலிஸ்தியர் ராஜாவிட்ட அடைக்கலம் கேட்டுக்கிறான். அந்த ராஜாவும் அடைக்கலம் கொடுக்கிறாரு, அவரும் அங்க வச்சுக்கிறாரு. அவன் அங்கங்க போறான், ராஜா கொஞ்சம் உண்மையா இருக்கான், பல இடத்துல கொள்ளடிக்கிறான், இவனும் வளர்ந்துட்டு வரான். இவனோட சேர்ந்து 400 பேர் இருக்கிறான். பெலிஸ்தியருக்கு விரோதமா யுத்தம் வந்த உடனே அந்த காத்து ராஜா சொல்றான், நீயும் வரணும்னு. இவனும் போறான். இங்க உள்ள பிரபுக்கள்லாம் சொன்னா, இவன் வேண்டாம் ஐயா, இவனை தள்ளி விடுன்னு சொல்லி திரும்பி வரான். திரும்பி வரும்போது அங்க என்ன நடக்குது? மனைவியை காணும், 2 மனைவியும் காணும், பிள்ளைகளை காணும், ஆடு மாடுகளை காணும், வீட்டை காணும், வேலைக்காரங்களுடைய வீட்டை காணும், இந்த 400 பேருடைய மனைவி பிள்ளைகளை காணும், ஒன்றையும் காணும். எல்லாம் வாஷ் அவுட். என்ன நடக்குது? அந்த சிக்லா கம்ப்ளீட்டா தீக்கு இரையாக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்ன செய்தாங்க? தாவீதை கூட இருந்தவங்க, தாவீதை ஒன்னாலதானே என் பஞ்சாதி இழந்தேன், ஒன்னாலதானே என் பிள்ளை இழந்தேன், ஒன்னாலதானே என் ஆடு மாடை இழந்தேன், ஒன்னாலதானே இப்படி ஆச்சு, ஒன்ன கொல்லாம விடும். இன்னைக்கு நிறைய பாஸ்டர்மார் இப்படிதான் செய்றீங்க. நீங்க இல்ல, நல்ல உபதேசம் செய்தா கல்ல எரிஞ்சி அவமானப்படுத்தி நடு ரோட்டில் நின்றுகிட்டு, இந்த சபைக்கு போகாத, இங்க வா, நான் உன்னை அங்கே கூட்டு போறேன், உனக்கு அதை வாங்கி தந்துடுறேன், இதை வாங்கி தந்துடுறேன், இப்படி சொல்லக்கூடிய கள்ளர்கள் இன்னைக்கு நிறைய பெருகி இருக்காங்க. நான் கேட்கிறேன், ஏமா நீ போய் ஒரு இந்து கிட்ட போயேன், ஒரு முஸ்லீம போயேன், ஒரு ஆளை நீ மாத்த, உன்னால ஒரு ஆளுக்கு கொஞ்சம் சோகம் கொடுக்க முடியுமா? நீ ட்ரை பண்ண, இதெல்லாம் செய்யறல்ல. ஒருத்தருக்கு ஒரு காய்ச்சலை சோகமாக்க, இல்ல ஒரு இந்துவ ஒரு கிறிஸ்துவக்குள்ள கொண்டு வாயேன், இதை நீ செய்ய. இதை விட்டு போட்டு ஒரு சபைக்கு வரவங்களை கொடுத்து நீ கிடைக்கிறிய, நீ உருப்படுவியா? நீ உருப்படுவியா? உருப்படுவியா? ஆண்டவர் சும்மா விடுவாரா? இதே மாதிரிதான் எல்லாம் கல்ல எடுத்து நினைச்சாங்க, இவனால தானே என்னாச்சு, இவனை கொண்டு. தாவீதும் கண்ணீர் விட்டு கொஞ்ச நேரம் அழுதான். அவன் நினைச்சுதான் தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தி கொண்டு, யாருக்குள்ள? தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டு ஏபோத்தை கொண்டு வர சொல்லி ஏபோத்தோட பேசுகிறான். அல்லேலூயா. தாவீது யாருக்குள்ள திடப்படுத்தினா?
தன்னை தேவனுக்குள் தேடப்படுது. இந்த 400 பேர் தேடி வந்தாங்கல்ல, இவங்க யாரு தேடி வந்தாங்க? இவங்க யாரு கூட இருந்தாங்க? தாவீது கூட இருந்தாங்க. ஆனா யாரை தேடி வந்தாங்க? யாரை பார்த்து வந்தாங்க? யாரை பார்த்து வந்தாங்க? தாவீது யாரை பார்த்து வந்தான்? ஆண்டவரை பார்த்து வந்தான். இல்ல, ஆண்டவருடைய அபிஷேகம் என் மேல இருக்கு, கோலியாத்தை நான் அடிப்பேன், எல்லாருக்கும் மேல நான் வெற்றி சிறப்பேன், ஏன்னா அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு, நான் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், உறுதியாய் அவரை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சான். தாவீது தேவன் மேல அந்த உறுதி வைக்கிறான். நான் தாவீதோட கூட இந்த 400 பேர் யார் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க? தாவீது மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. யார் மேல நம்பிக்கை வைக்கல? நீ நல்ல சூட்டு கோட்டு கையெல்லாம் அடிச்சு நல்லா God bless you my dear, He will give you all blessing to you, you are a blessed one, when you go back to your house it will be full of gold, it will be full of silver, God is blessing like you as if your account is full அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணா அந்த ஆளை பார்த்தானே போவீங்க. யாரை பார்த்து போவீங்க? யாரை பார்த்து போவீங்க? சொல்லுங்க, யாரை பார்த்து போவீங்க? யாரை பார்த்து போவீங்க? எனக்கு அங்கேயெல்லாம் இருக்கு, பிஷப் அங்கி வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு போடுறதுக்கு பயம் உண்டு. ஆனா அங்கேயே போட்டோன்னா தோத்திரம் ஐயா தோத்திரம் ஐயா அப்படின்னு அவன் சேராயின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தன் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி, ஒருத்தன் பிஷப் ஆகணும்னு சொல்லி பொண்டாட்டி ஒருத்தி அவன் புருஷன் இதுல இருக்கான ஜெயில டைவர்ஸ் ஆகல, அவளை கட்டிட்டு திங்கிறான், பிஷப் ஆகணும். யாரை தேடி போறீங்க? யாரை பார்க்க போனீங்க? காட்டில் அடைகிற நானும் இல்லையா? யாரை தேடி போனீங்க? இந்த 4 பேர் யாரை தேடி போனாங்க? தாவீதை தேடி வந்தாங்க. யாரை தேடி வரல? தேவனை தேடி வரல. அந்த தாவீது யாரை தேடி போனான்? தேவனை தேடி போனான். உறுதியாய் பற்றி கொண்டான். இழந்து போன எல்லாத்தையும் எப்படி கொண்டான்? அவன் கொள்ள கொண்டு போனதையும் இவங்கிட்ட இருந்து கொள்ளடிச்சதையும் அவன் கொண்டு போயிருந்த எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிச்சுதான் அடித்து கொண்டு வாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு யாரை நம்பி இருக்கு? கொஞ்சம் உணர்வுள்ள இருதயம், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதான் சொல்றேன்ல, நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் போலதான் இல்ல, மனசு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா என்ன இல்லை, அந்த கிரியையில கொண்டு வர நம்மளால முடிய மாட்டேங்குது. ஏன்னா சத்துரு நம்மளை விட மாட்டான். அதெல்லாம் மேற்கொள்ளதான் தேவனை தேடி வரும்போது சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். தேவனை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நம்ம எப்படி தேடி போவோம்? நீங்க அன்னபூர்ணா ஹோட்டல் போயிருக்கீங்களா? சாப்பிட போயிருக்கீங்க? எதுக்கு போவீங்க? அந்த இட்லி வாங்கினா இந்த சாம்பார் நல்லா டேஸ்டா இருக்கும், சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும், எல்லாம் டேஸ்டா இருக்கும். 2 இட்லி வாங்கினா என்னெல்லாம் கொடுப்பான்? இட்லி பொடி கொடுப்பான், எண்ணெய் போட்டு, சாம்பார் கொடுப்பான், சட்னி கொடுப்பான், புதினா சட்னி கொடுப்பான், கார சட்னி கொடுப்பான், எல்லாம் கொடுத்துருவான். எதுக்கு கவனிக்கிறீங்களா? எதுக்கு 2 இட்லி ஆர்டர் பண்ணீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சது? இட்லி பொடி கிடைச்சது, சட்னி கிடைச்சது, சாம்பார் கிடைச்சது, புதினா சட்னி கிடைச்சது, தக்காளி சட்னி கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. எதுக்கு? இட்லி வாங்கினது. நம்ம இப்ப பாருங்க, சர்வரை ஒரு இட்லி சாப்பிடும் போது எல்லாம் தீர்ந்து போச்சு. ஒன்ன சர்வரை கூப்பிட்டுப்பா, இங்க வாப்பா, கொஞ்சம் சட்னி எல்லாம் கொண்டு வாங்க. இல்லைங்க, இதெல்லாம் காசு கொடுத்தாதான் கொடுப்பேன்னு சொல்றானா? என்ன செய்வான்? சாப்பிடுங்கன்னு சொல்லி என்ன செய்யறான்? ஊத்தி குடிப்பான். அதே நேரம் 2 இட்லி பத்திரம் இன்னொரு இட்லி கொடுன்னா என்ன செய்வான்? இந்த இட்லிக்கு காசு கொடுக்கணும், காசு கொடுத்தாதான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். நம்ம இட்லியை தேடி போவோமா, சட்னி சாம்பாரை தேடி போவோமா? நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? இட்லி வேண்டாம், சபை நல்லா இருக்கு, ஐயோ என்ன அழகா இருக்கு. சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு சபைக்கு போனா உள்ளுக்கு போனோம்னா பரலோகம் மாதிரி இருக்கு. அதை எப்படி 20 லட்சம் ரூபாய் கொடுத்து அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா பெயிண்ட் அடிக்கிறது யோசனை பண்ணுவேன். பெயிண்ட் அடிச்சா ஆண்டவர் வந்துருவாரா? பெயிண்ட் அடிச்ச பரிசாரமே வந்துருவாரா? எதுக்கு? இல்ல, இங்க ஆவியானவர் அசைவாடட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்ன, இங்க 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இங்க பெரிய இது பண்ணி தேவையில்லை. குடிசைக்குள்ளும் ஆண்டவர் வருவாரு, உடன்படிக்கை ஆராதனைகளும் வருவாரு, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவாரு,
சீலோம் சர்ச்சுக்குள்ளேயும் வருவாரு. எங்க 2 பேர் 3 பேர் துதிக்கிறாங்கயும் வருவாரு. சாவையை பார்க்க மாட்டாரு, ஆலயத்தை பார்க்க மாட்டாரு. உடைய இருதயம் உறுதியாய் அவர் மனத்துல தரித்து இருக்கிறதா அதை தாண்டு நினைச்சாரு பார்க்கிறாரு இல்லையா? நீ ஒரு எலிசாவை போல இல்ல, ஒரு அண்ணாவை போல, ஒரு ரூத்தை போல, ஏன் ஒரு தாவீதை போல ஏன் நான் நம்ப கூடாது? அண்ணாளுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது? போட்டு பெண்ணினால் போட்டு குத்துறா, மல்லடி பா இங்க வந்திருக்கா, நீ குத்துன்னு குத்துறா, முடியல, அவளுக்கு தாங்க முடியல. ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே உறுதியா இன்மை பற்றி கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. அல்லேலூயா. கிடைச்சதா இல்லையா? தாவீதுக்கு கொடுத்தாரா இல்லையா? ரூத்துக்கு கொடுத்தாரா இல்லையா? ஏன் நமக்கு கொடுக்க மாட்டாரு? ஏன் உங்களுக்கு நமக்கு கொடுக்க மாட்டாரு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஆண்டவரே உங்களை உறுதியாய் பற்றிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. என்ன சூழ இருக்கிற சத்துரு, என்ன சூழ இருக்கிற பிசாசின் கிரியெல்லாம் என்னோட விலகட்டும். ஆண்டவரே மாமிசம் என்னோட விலகட்டும், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. நான் உங்களை பிடிச்சுக்கணும், உங்க பாதத்தை பிடிச்சுக்கணும், உங்க கரத்தை பிடிச்சுக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுதி இருப்போமா? எல்லாம் அப்படி